வெள்ளரியில் மிகுந்துள்ள நீர்ச்சத்து கடும் நாவறட்சியை விரட்டுவதோடு பசியையும் உண்டாக்கும், உடலை குளிர வைக்கும். வெள்ளரியில் வைட்டமின்கள் ஏதுமில்லை, ஆனால் தாது பொருட்களான சோடியம், கால்சியம், மக்னீசியம், இரும்பு, பாஸ்பரஸ், கந்தகம், சிலிக்கன், குளோரின் போன்றவை உண்டு. இவற்றை விட நம் ரத்தத்தில் சிவப்பணுக்களை உருவாக்கும் பொட்டாசியம் வெள்ளரியில் மிகுதி. ஈரல், கல்லீரல் இவற்றில் சூட்டை தணிக்கும் ஆற்றல் வெள்ளரிக்கு இருப்பதால் அப்பாகங்களில் ஏற்படும் நோய் தணியும், செரிமானம் தீவிரமாகும், பசி அதிகரிக்கும். வெள்ளரிக்காயை உண்ணுகையில் பசி ரசம் என்னும் விசேஷ ஜீரண நீர் சுரக்கிறது என்பதும் விஞ்ஞானிகளின் கண்டுபிடிப்பு. புகைப்பிடிப்போரின் குடலை நிக்கோட்டின் நஞ்சு சீரழிக்கிறது. நஞ்சை நீக்கும் அற்புத ஆற்றல் வெள்ளரிக்காய்க்கு உண்டு. மூளைக்கு மிக சிறந்த வலிமை தரக்கூடியது வெள்ளரி. மூளை வேலை அதிகம் செய்து கபாலம் சூடு அடைந்தவர்களுக்கு குளிர்ச்சியும் மூளைக்கு புத்துணர்ச்சியும் வெள்ளரிக்காய் வழங்கும். நுரையீரல் கோளாறுகள், கபம், இருமல் உள்ளவர்கள் வெள்ளரிக்காயை சாப்பிடுவது நல்லதல்ல. காய்கறிக்குள்ளே குறைவான சக்தி, கலோரி அளவை கொண்டிருப்பது வெள்ளரிக்காய் தான். 100 கிராம் வெள்ளரிக்காயில் கிடைக்கும் கலோரி 18 தான். விஞ்ஞானிகள் வெள்ளரிக்காயை பழ வகையில் சேர்த்துள்ளனர், ஆனால் மக்கள் இதை காய்கறி பட்டியலில் சேர்த்துள்ளனர். பச்சையாகவும் சமையலில் சேர்த்தும் சாப்பிடுகின்றனர். வெள்ளரிக்காய் குளிர்ச்சியானது, அப்படியே உண்ண தூண்டும் அளவுக்கு தனி சுவையுடையது, நன்கு செரிமானமாக கூடியது, சிறுநீர் பிரிவை தூண்ட செய்வது, இரைப்பையில் ஏற்படும் புண்ணையும் மலச்சிக்கலையும் குணப்படுத்தக்கூடியது. இக்காய் பித்த நீர், சிறுநீரகம் ஆகியன சம்பந்தப்பட்ட அனைத்து கோளாறுகளையும் குணமாக்குவதில் தலை சிறந்து விளங்குகிறது. அண்மை கால ஆராய்ச்சி முடிவுகளை வெள்ளரிக்காய் கீழ்வாதம் சம்பந்தப்பட்ட கோளாறுகளையும் குணமாக்குவதில் வல்லமை மிக்க உணவாக திகழ்வதையும் நிரூபித்துள்ளன. ஆந்திர உணவில் எப்போதும் வெள்ளரிக்காயும் பாசிப்பருப்பும் கலந்து தயாரிக்கப்படும் பச்சடி உண்டு. காரணம், ஆந்திர சமையலில் காரம் அதிகம். 100 கிராம் வெள்ளரிக்காயில் 96% ஈரப்பதம் உள்ளது. அது உணவில் உள்ள காரத்தை இக்காய் கட்டுப்படுத்தி இடையில் அடிக்கடி தண்ணீர் அருந்தாமல் சாப்பிட வைக்கிறது. மீதி 4% உயர்தரமான புரதம், கொழுப்பு, மாவுச்சத்து, தாது உப்புகள், கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு, வைட்டமின் பி ஆகியவை அமைந்துள்ளன. வைட்டமின் சியும் சிறிதளவு உண்டு. சாதாரணமான வெள்ளரிக்காயை பச்சையாக கடித்து சாப்பிடுவது வழக்கம். ஆனால் வெள்ளரிக்காய்களை மிக்சி மூலம் சாறாக்கியும் அருந்தலாம். இளநீரை போன்ற ஆரோக்கிய ரசமாய் வெள்ளரிக்காய் சாறு திகழ்கிறது. வெள்ளரிக்காயை சமைத்து சாப்பிடும் போது பொட்டாசியம், பாஸ்பரஸ் ஆகிய உப்புகள் அழிந்து விடுகின்றன. எனவே வெள்ளரிக்காய் சாருக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். வயிற்றுப்புண் உள்ளவர்கள் 2 மணி நேரத்திற்கு ஒரு தடவை 6 அவுன்ஸ் வீதம் வெள்ளரி சாறு அருந்தினால் குணம் தெரியும். வேதி நோயாளிகள் வெள்ளரி கொடியின் இளந்தளிர்களை ரசமாக்கி அதனுடன் இளநீரையும் கலந்து 1 மணிக்கு 2 அவுன்ஸ் வீதம் அருந்த வேண்டும். வறண்ட தோல், காய்ந்து விட்டு முகம் உள்ளவர்கள் வெள்ளரிக்காய் கிடைக்கும் காலத்தில் தினமும் வெள்ளரிக்காய் சாறு சாப்பிட்டு வறட்சி தன்மையை போக்கலாம். தினமும் மிக சிறந்த சத்துணவு போல் சாப்பிட தயிரில் வெள்ளரிக்காய் துண்டுகளை நறுக்கி போடவும். அத்துடன் கேரட், பீட்ரூட், தக்காளி, முள்ளங்கி ஆகியவற்றின் சிறிய துண்டுகளையும் போட்டு வைத்து மரக்கறி சாலட் போல் பரிமாற வேண்டும். அது இல்லத்தில் உள்ள அனைவருக்கும் சத்துணவு கிடைக்க செய்கிறது. மேலும் இது நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கும் ஆற்றலையும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க செய்யும். இக்காயில் உள்ள சுண்ணாம்பு சத்து இரத்த குழாய்களை தளர்த்தி உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்க வல்லது. மலச்சிக்கலுக்காக சிலர் ஏதாவது ஒரு பழம் சாப்பிடுவார்கள். அதற்கு பதிலாக தினசரி 2 வெள்ளரிக்காய்களை சாப்பிட்டால் மலச்சிக்கல் இன்றி எப்போதும் குடல் சுத்தமாயிருக்கும். முகத்தில் உள்ள கரும்புள்ளிகள், வறண்ட தோல், பருக்கள் முதலியவை குணமாக வெள்ளரிக்காயை அரைத்து முகத்தில் பூச வேண்டும். 15 நிமிடங்கள் முகத்தில் இந்த பூச்சி இருக்க வேண்டும். தொடர்ந்து இந்த முறையில் பூசினால் முகம் அழகு பெறும். பெண்கள் இந்த முறையை தினசரி பின்பற்றலாம். நீரிழிவு நோயாளிகள் எடை குறைய விதையுடன் சேர்த்து வெள்ளரிக்காய் சாற்றை அருந்த வேண்டும். சிறிய வெள்ளரிக்காய் என்றாலும் பெரிய வகை வெள்ளரிக்காய் என்றாலும் அதை விதையுடன் தான் அரைத்து சாறு அருந்த வேண்டும். இதனால் ஆண்மை பெருகும். முடி வளர்ச்சிக்கு குறிப்பாக பெண்கள் வெள்ளரி சாற்றை அருந்த வேண்டும். வெள்ளரியில் உள்ள உயர்தரமான சிலிக்கானும் கந்தகமும் முடி வளர்ச்சிக்கு பயன்படுகின்றன. இந்த சாற்றுடன் 2 தேக்கரண்டி கேரட் சாறு, 2 தேக்கரண்டி பசலை கீரை சாறு, பச்சடி கீரை சாறு போன்றவற்றையும் சேர்த்து அருந்தினால் முடி நன்கு வளரும். முடி கொட்டுவதும் நின்றுவிடும்.